ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஜிஆர்டியில் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க. கோல்டு காயினுக்கு வேஸ்டேஜ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஸ்கீம் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, ஆஃபர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிகிட்டே வராங்க. இப்போ ஜிஆர்டியில் என்னென்ன நியூ அப்டேட் வருதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கோல்டு ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,465. ஏன்னா ஆல்மோஸ்ட் 12,000க்கு மேலே போன கோல்டு ரேட் மறுபடியும் அகைன் டிக்ரீஸ் ஆகுது. யாருன்னா பை பண்ணணும்னு நினச்சினா கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிங்க. சில்வர் பார்த்தீங்கன்னா 174, ஆல்மோஸ்ட் 206 வரைக்கும், 206 or 7 வரைக்குமே இருந்துச்சு. அது அப்படியே படிப்படியாக குறைஞ்சிட்டே வருது. உங்களுடைய சேவிங்ஸை பல்காக எடுத்துகிட்டு போய் மொத்தமாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ணுங்கள். ஸ்பிட் பண்ணி செய்யுங்க. ஒரு 10,000 இருக்குதுன்னா ஒரு 5,000 இந்த வாரம் வாங்குங்க, அடுத்த வாரம் ரேட் பார்த்துட்டு ஒரு 5,000 வாங்க. அந்த மாதிரி ஸ்பிட் பண்ணி வாங்குங்க. அப்போ தான் நமக்கு கொஞ்சம் நஷ்டம் இல்லாமல் இருக்கும். நம்ம அதிக ரேட்டில் வாங்கிட்டோன்னு ஒரு ஃபீலும் இருக்காது. ஒரு டைம் அதிக ரேட்டில் வாங்கினாலும் ஒரு பாதி அமௌண்ட் கம்மியாக வாங்கும் போது ஓகே, அது நமக்கு மேட்ச் ஆகிடும். அதனால் அந்த மாதிரி ஸ்பிட் பண்ணி வாங்குங்க. ஜிஆர்டியில் இப்போ கோல்டு காயின் என்ன வேஸ்டேஜ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். மினிமம் அவங்கக்கிட்ட 100 மில்லிகிராம்ஸ் காயின்லேருந்தே ஸ்டார்டிங் இருக்குது. நீங்கள் ஷோரூம் போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 100 மில்லிகிராம்ஸ் ஜிஆர்டியில் அவைலபிள் இருக்குது. அதில் என்ன வேஸ்டேஜ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 100 மில்லிகிராம்ஸ் காயினுக்கு வேஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. சில டைமில் மேக்கிங் சார்ஜஸ்ன்னு போடுவாங்க. 75 ருபீஸ் தான் மேக்கிங் சார்ஜஸ் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணாங்க, அப்படியே டபுள் த அமௌண்ட் ஏற்றிட்டு 150 ருபீஸ் வேஸ்டேஜ் சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது டபுள் தான் கொடுக்கும்போது வேஸ்டேஜ் 2 மடங்காக கொடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டம் தான். அதே மாதிரி 250 மில்லிகிராம்ஸும் பார்த்தீங்கன்னா 75 ருபீஸ் தான் இருந்துச்சு. அதையும் 150 ருபீஸாக ஆக்கிட்டாங்க. இது ரெண்டுமே ஆஃப்லைனில் நீங்கள் எடுத்துக்கலாம். 100 250 மில்லிகிராம். 500 மில்லிகிராம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் அவைலபிள் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் அவைலபிள் இருக்குது. ஆன்லைனில் வேணும்னா அவங்களோட ஆப்பில் போய் பாருங்கள். அப்படி இல்லைனா கஸ்டமர் கேருக்கு கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ 500 மில்லிகிராம்ஸுமே 75 ருபீஸ் தான் கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ் நியூவாக வேஸ்டேஜ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சின்ன சின்ன சேவிங்ஸ் பண்ணுறவங்க 100 கிராம் 200 மில்லிகிராம் இது மாதிரி வாங்குறவங்களுக்கு இந்த வேஸ்டேஜ் அமௌண்ட்டே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதையும் பாருங்கள். நீங்கள் பிரித்து வாங்காமல் உங்கள்கிட்ட ஒரு பெரிய அமௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் 500 மில்லிகிராம்ஸ் வேணும்னா 500 மில்லிகிராம், ஏன்னா 200ஓட முடியும். இதே நீங்கள் 100 மில்லிகிராம்ஸ் ஒரு 5 டைம்ஸ் வாங்கினீங்கன்னா இந்த 150 ருபீஸ் ஒரு 5 டைம்ஸ் போட்டிங்கன்னா 750 ருபீஸ் வருது இந்த 100 மில்லிகிராம்ஸ். அதனால் கொஞ்சம் அமௌண்ட்டை சேர்த்து வச்சுட்டு கூட நீங்கள் 500 மில்லிகிராம்ஸ்க்கு ஒரே டைம் போகும்போது 200 ருபீஸோட முடியும். இல்லைனா நம்ம எடுத்து சின்ன சின்னதாக வாங்கும் போது வேஸ்டேஜ் அதிகமாக ஆகும். அதேமாதிரி 250 மில்லிகிராம்ஸ் 2 வாங்கினா 300 ரூபாய் வருது. இதே நீங்கள் ஒன்றா வாங்கினா 200 ரூபாய். இதில் 100 ரூபாய் லாபம். அதே மாதிரி 100 மில்லிகிராம்ஸில் 750 ருபீஸ் வரைக்குமே வருது. அதனால் நீங்கள் ஸ்மார்ட்டாக யோசித்து உங்களுக்கு எப்படி நீட்ஸ் இருக்குதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வாங்குங்க. அப்படி இந்த மாதிரி சின்ன சின்னதாக வாங்கலைன்னா வேறு என்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். அடுத்தது லாஸ்ட்டாக 1 கிராம் கோல்டு காயின் வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1% இருந்துச்சு. நல்லா ப்ரைஸ் வாங்கினவங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அப்புறம் ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் 1.5% மாற்றுறாங்க. அப்புறம் அகைன் நடுவில் 2% இப்போ ரன்னிங்கில் இருந்துச்சு. இப்போ கோல்டு காயினுக்கு ஆல்மோஸ்ட் 1 கிராமுக்கு 2% ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. இது ரவுண்ட் ஷேப் காயினுக்கு மட்டும்தான் சொல்கிறேன். இதே அதர் ஷேப் பார் ஷேப்புக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது மாதிரி தான் 1.5% 2% ஏற்றிட்டு இப்போ ஸ்டாண்டர்டாக 2 ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க கோல்டு காயினுக்கு. அதில் எதுவும் சேஞ்சஸ் பண்ணலை. இப்போ 1 கிராம் பார் ஷேப்ஸில் ரெக்டாங்கிள் ஷேப்ஸில் அந்த மாதிரி தான் ஓல்டு 2% கொடுத்துருந்தாங்க. அப்புறம் 2.5% நடுவில் மாற்றிட்டு 2.5% ஒரு 2-3 வருஷமாகவே அதிலே தான் இருந்துச்சு. இப்பயும் கண்டினியூ பண்ணுறாங்க. 2.5% வேஸ்டேஜ் வரைக்கும் தான் கண்டினியூ பண்ணுறாங்க. இது மாதிரி நீங்கள் கோல்டு காயினை சேவிங்ஸ் பண்ணும்போது ஆஃபர்ஸ் டைமை கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஆஃபர்ஸ் டைம் எப்போ போடுறாங்க அப்படின்றதே பார்க்கலாம். இந்த வருஷம் ஆஃபர்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். இந்த வருஷம் நியூ இயருக்கு ஆஃபர் அன்றைக்கி மார்னிங் தான் ரிலீஸ் பண்ணாங்க. அப்பயே நான் ஒரு வீடியோ போட்டு வேஸ்டேஜ் ஃப்ரீ. அக்ஷய திதிக்கு அதே மாதிரி ஆஃபர் போட்டிருந்தாங்க. கோல்டு காயினுக்கு வேஸ்டேஜ் ஆஃபர் இருக்குது. ஆடி பெருக்கு நடுவில் ஆடி பெருக்குக்கு யாருக்குமே தெரியல. அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கோல்டு காயினுக்கு ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. தீபாவளிக்கு அதே மாதிரி சடனாக எனக்கு நைட்டு தான் தெரியும். நைட்டு ஒரு 8 o'clock மேலே தான் தெரியும். இது மாதிரி ஆஃபர்ஸ் போட்டிருக்கிறேன். தெரிஞ்சதை நான் பிஃபோராக உங்களுக்கு வீடியோவில் இன்டிமேட் பண்ணியிருப்பேன். பட் லேட் டைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்களும் கடைக்கு ஷோரூம் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆன்லைனில் இருந்திருந்தால் கூட கண்டிப்பாக நான் வீடியோ போட்டிருந்தேன். ஏன்னா நிறைய பேர் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. கோல்டு காயின் அவங்களுக்கு யூஸ் ஆகும். இது ஒன்லி ஃபார் ஆஃப்லைன் வேறு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் சரி இந்த வீடியோவே நான் போடுறேன் உங்களுக்கு. இது மாதிரி பெரிய அமௌண்ட்டாக நீங்கள் பல்காக அமௌண்ட் வச்சுருந்து அந்த டைமில் வாங்குறதா இருந்தால் இந்த மாதிரி ஆஃபர்ஸில் இருந்தால் யூட்டிலைஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு சின்னதாக ப்ராஃபிட்டும் கிடைக்கும். அதனால் அக்ஷய திதி, இந்த ஆடிப்பெருக்கு, தீபாவளி இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணிகிட்டே வராங்க. அடுத்தது எந்த டைம் கொடுப்பாங்கன்னு தெரியல. எப்போ கொடுத்தாலும்
கண்டிப்பாக வந்து நான் வீடியோவில் சொல்கிறேன். நியூ இயருக்கு கொடுத்ததை நான் ஆல்ரெடி வந்து வீடியோவில் போட்டு நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க, நானும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது மாதிரி வந்து வேஸ்டேஜ் இல்லாத டைமில் வந்து நம்ம வந்து கோல்டு காயினை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது தான் நமக்கு வந்து ஒரு ஸ்மார்ட்டான சேவிங்ஸாக இருக்கும். இப்போ அடுத்து என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒன் டைம் ஸ்கீம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஜிஆர்டியில் வந்து கோல்டன் லெவல் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருந்துச்சு, ஒன் டைம் ஸ்கீம். அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மினிமம் வந்து ஒரு 25,000 வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது. வேஸ்டேஜ் வந்து 50% வேஸ்டேஜ் வந்து அவங்க தராங்க, 50% நம்ம பே பண்ணோம். அப்படின்னா 50னா இப்போ ஒரு 18% ஒரு ஐட்டம் எடுக்கிறீங்க, 9 தான் ஃப்ரீ தருவாங்க, 9 வந்து கஸ்டமர் தான் பேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீம் இருந்துச்சு. இந்த ஸ்கீமை வந்து சடனாக வந்து இப்போ தீபாவளி அப்போ வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன் ஸ்டாப் பண்ணாங்கன்னு தெரியல, இல்லை எதனா சேஞ்சஸ் கொண்டு வர போகிறாங்களான்னு தெரியல. ஆல்ரெடி போட்டிருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கீம் அப்படியே வந்து கண்டினியூ ஆகும்னு சொல்லிட்டாங்க. எந்த ஒரு டிகர் ஆக வேணாம். உங்களுக்கு வந்து போட்டவங்களுக்கு எப்போ உங்களுக்கு மெச்சூரிட்டி பீரியட் வருதோ அப்போ வரைக்கும் நீங்கள் வந்து இதே ஸ்கீமில் தான் ரன் ஆகிட்டு இருக்கும். அதேமாதிரி ஃப்ரீ கிஃப்ட் இந்த ஸ்கீமுக்கு கொடுத்தாங்க, அதையும் வாங்கினவங்க வாங்கிக்கலாம், வாங்காதவங்க வந்து ஷோரூமை விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒன் டைம் ஸ்கீம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒன் டைம் ஸ்கீம் வந்து நமக்கு லாபம் இல்லைன்னு தான் சொல்வேன். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன்ட்டாக தான் சொல்கிறேன். ஏன்னா வந்து 50% வேஸ்டேஜ் வந்து நம்ம கையிலேருந்து கொடுக்கணும் போது ரொம்ப ட்ராபேக் தான். இதே வந்து நீங்கள் வந்து வேறு எதனா அதர்ஸ் ஷாப்ஸில் வந்து 18, 20, 100% வரைக்குமே இருக்குது. ஒன் டைம் ஸ்கீம் பற்றியோட டீட்டெயிலாக வீடியோஸ்லாம் நான் நிறைய போட்டிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து அமௌண்ட்டை நம்ம வந்து மொத்தமாக பல்காக கட்டுறோம், அது இல்லாமல் அதில் வந்து வேஸ்டேஜும் நம்ம கொடுக்கணுன்னா அது ரொம்ப கஷ்டம் தான். அதனால் இந்த ஸ்கீம் வந்து போட்டவங்களுக்கு ஓகே, போடாதவங்க வந்து வேறு எதனா நல்ல ஸ்கீம் இருந்துச்சுன்னா ஷோரூமில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஷாப்ஸில் நான் சொல்கிறது, ஜிஆர்டியை சொல்லலை. அதுக்கேற்ற மாதிரி வந்து வேறு எதனா இப்போ சேஞ்சஸ் கொண்டு வருவாங்களா, இப்போ எதனா புதுசாக ஸ்கீம் கொண்டு வருவாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு வந்து வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து நியூ அப்டேட் வந்துச்சுன்னா நாங்கள் சொல்கிறோன்றாங்க. அது இல்லாமல் இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா வந்து 1 இயர் வந்து எங்களுக்கு கண்டினியூ பண்ணிட்டோம், அதனால் வந்து இந்த வருஷம் வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த வருஷத்தில் வந்து அவங்க ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 1 இயருக்கு மேலேயே இருக்கும் இந்த ஸ்கீம் வந்து, அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆஃபர்ஸில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு வந்து சில்வர் வந்து ஃப்ரீ எப்போவுமே சொல்லுவாங்க, 1 கிராம் கோல்டுக்கு 1 கிராம் சில்வர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் அதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க, நான் வீடியோவும் போட்டிருந்தேன். அந்த டைமில் வந்து திடீர்னு வந்து சில்வர் வந்து கொஞ்சம் பீக் ஆக ஆரம்பிச்சிச்சு. பீக் ஆகும்போது என்ன ஆச்சுன்னா வந்து சில்வரை ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சில்வர் வந்து ஃப்ரீ இல்லை அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க, ஸ்கீம் மூலிமா வாங்கினவங்களுக்கும் கொடுத்துருக்குறாங்க, டேரெக்டாக விசிட் பண்ணவங்களுக்கு. சில பேருக்கு வந்து கிடைக்கலன்னு சொன்னாங்க, அது எப்படின்னு எனக்கே தெரியல. ஆனால் வந்து ஒரு டைம் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணதை வந்து எப்போவுமே ஸ்டாப் பண்ணக்கூடாது, ஸ்டாப் பண்ணால் அது ரொம்ப கஷ்டம். அது இல்லாமல் நிறைய பேருக்கு வவுச்சர்ஸாக கொடுத்துட்டாங்க, இப்போ கையில் அவைலபிள் இல்லை, நீங்கள் வவுச்சர்ஸ் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு அது வந்து டிசம்பர் வரைக்குமே அந்த வவுச்சர்ஸ் வந்து இருக்குது. இந்த வருஷம் டிசம்பர் வரைக்குமே 31 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க, பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு எதனா நீட்ஸ் இருந்துச்சு, வேஸ்டேஜ் எல்லாம் அந்த ஐட்டம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து கோல்டு காயின் வந்து மினிமம் வந்து வேஸ்டேஜ், இதில் சில்வர்லேயும் வந்து வேஸ்டேஜ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 1.75% தான் சில்வருக்கு வேஸ்டேஜ் இருந்துச்சு, இப்போ வந்து 2.5% வரைக்கும் வேஸ்டேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சில்வர்லேயும் வந்து ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்குது வேஸ்டேஜில், அதையும் யாரா நோட் பண்ணிங்கன்னு தெரியும். ஏன்னா சில்வருக்கு நல்லா எனக்கு தெரியும் 1.75% தான் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ காமனாக வந்து 2.5% வேஸ்டேஜாக போட்டுட்டாங்க. உங்களுக்கு வந்து நீட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து உங்களால் ஆர்டிகல்ஸ் எதனா வேணும்னா ஆர்டிகல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா மேக்கிங் சார்ஜஸ் இல்லாமல் வந்து கொலுசு கிடைக்கும், கொலுசு வாங்கிக்கோங்க. காயின் தான் வேணும்னா ஷோரூம், எந்த ஷோரூமில் உங்களுக்கு வந்து நியர்பை இருக்குதோ அந்த ஷோரூமுக்கு வந்து விசிட் பண்ணி அப்போ போய் பாருங்கள். ஈவினிங் டைமில் எதனா உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா எனக்கு சில்வர் காயின் வேணும், இல்லைனா வந்து அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரில் வந்து நீங்கள் அப்பப்போ கேளுங்க, எனக்கு சில்வர் காயின் தான் வேணும், எனக்கு காயின் தான் நீடட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து சில்வர் காயினும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆஃபர்ஸ் போட்டு ஃபஸ்ட் டைம் வந்து ஜிஆர்டியில் க்ளோஸ் பண்ணது இதுதான் ஃபஸ்ட்டு டைம். அவங்க வந்து நியூ கோல்டுக்கு வந்து 100 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக தந்தாங்க. இது வந்து ஸ்கீமுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, இப்போ வந்து 100 கொடுத்துருந்த இடத்துல வந்து இப்போ 200 ஆட் பண்ணி 300 ஒரு கிராமுக்கு வந்து நாங்கள் 300 லெஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர்ஸ் போயிடுச்சு. இது வந்து ஸ்கீமுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு, ஸ்கீமாக போடுறவங்களுக்கு இது வந்து லாபம் இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா வந்து ஒரு ஸ்கீமாக நம்ம வந்து போடும்போது வந்து இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து தான் போடணும், இதெல்லாம் நம்ம ஆஃபர்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஜிஆர்டியில் எந்தெந்த டைமில் வந்து எப்படி நீங்கள் ஸ்கீம் போட்டிங்கன்னா எந்த மந்த் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த மந்த் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கலாம், அதில் என்ன பெனிஃபிட்ஸ் வருது, ஆடி பெருக்குக்கு வருது, அக்ஷய திதி அந்த மாதிரிலாம் சொல்லி நான் வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன். ஆனால் இந்த தடவை எப்படி அவங்க மாற்றி விடுவாங்கன்னே தெரியல.
உங்களுக்கு வந்து கோல்டு சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு எந்த கடை ஓகேவோ அதில் போடுங்க. எந்த ஒரு பெனிஃபிட்ஸ்க்காகவும் எக்ஸ்ட்ரா வந்து ஆடட்காகவும் நீங்கள் வந்து போடாதீங்க. உங்களுக்கு வந்து கோல்டை வந்து கிராமாக வர வைக்கிறாங்களா 18 ஆர் 100% வரைக்கும் வேஸ்டேஜ் ஃப்ரீயா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் போடுங்க. பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். அது இல்லாமல் ஜிஎஸ்டி எப்போவுமே இவங்க வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு கட்டுறோமோ அந்த அமௌண்ட்டுக்கு மட்டும் தான் ஜிஎஸ்டி. சில ஷாப்ஸில் வந்து ஜிஎஸ்டி வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. வந்து அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு வந்து வேஸ்டேஜுக்கு என்ன அமௌண்ட் வருதோ அதுக்கும் ஒரு ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து ஜிஆர்டியில் கிடையாது. அது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ ஒன் டைமே இந்த 25,000 போடுறீங்க, அந்த 25,000க்கு தான் 3% ஜிஎஸ்டி. நீங்கள் மார்க்கெட் வேல்யூ 1 இயர்க்கு அப்புறம் வந்து என்ன வருதோ அதுக்கு ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ண மாட்டாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். பக்கத்தில் வந்து ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கமெண்ட் பக்கத்தில், அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக போகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.